வெல்கம் டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட். ஓகே, நம்ம சிலபஸ் வைஸ் தமிழ் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் டாபிக் நிறுத்தற் குறிகள். சரிங்களா? இதில் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கார் புள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸாக சப் டாபிக்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காற்புள்ளி. சரிங்களா? இப்போ இந்த காற்புள்ளி அப்படின்னா நம்ம கமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? அதான் இது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோன்னு சொல்லி இங்கே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பொருட்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். ஓகேங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு அந்த எண்ணிக்கை நம்ம சொல்கிறப்போ இந்த காற்புள்ளியை இடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். இப்போ அன்புள்ள அப்பா, அன்புள்ள நண்பா, அன்புள்ள தோழி, இந்த மாதிரி அந்த வர இடத்துல அந்த விழி அப்படின்னாவே பார்த்துருப்போம். இப்போ நண்பன் அப்படிங்கிறது தான் ஒரிஜினலான சொல். ஓகேங்களா? அதை நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது என்ன? ஒரு விழி, அவங்கள அழைக்கிறது. அப்படி கடிதத்தில் விழி முன்னாடி இந்த காற்புள்ளி வரும். ஓகேங்களா? அடுத்து வினையச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். சரிங்களா? இப்போ சென்று அப்படிங்கிற வினையச்சம் இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? காற்புள்ளியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது மேற்கோள் குறிகளுக்கு பின், அதாவது அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இங்கே நம்ம காற்புள்ளியை பயன்படுத்துவோம். குழந்தை நிலவை பார்த்து இந்த இடத்துல பட்டு அதுக்கப்புறம் இந்த மேற்கோள் குறிகள் வரும். என்று பாடியது, நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அடுத்து முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். இப்போ ஒரு முகவரி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கம்மா இருக்குது, இங்கே. அதே போல் இப்போ திருவள்ளூர். இப்போ இந்த அட்ரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சா ஆண்டாள், இந்த இடத்துல பேருக்கு பக்கத்தில், அந்த நம்பருக்கு பக்கத்தில், அந்த தெருவுக்கு பக்கத்தில் இந்த கடைசி வரி, இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எழுதுகிற இடத்துல மட்டும் ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த கமா தான் நம்ம பயன்படுத்துகிறோம், காற்புள்ளியை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில். இப்போ கரிகாலன் அப்படிங்கிறது தான் எழுவாய். இந்த கரிகாலனை வச்சு கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு எழுவாய் பல வாக்கியங்களை கொண்டு வருது இல்லையா? இந்த இடத்துல நம்ம இந்த காற்புள்ளியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் இந்த இடத்துல இந்த அரைப்புள்ளியை பயன்படுத்துகிறோம். காற்புள்ளின்னு சொல்லிட்டேன், அரைப்புள்ளி. ஓகேங்களா? ஓகே, இந்த உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல இந்த அரைப்புள்ளி வரும். இப்போ நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்போ ரெண்டுமே இது உடன்பாடானது, இது எதிர்மறையானது. ஸோ இது ரெண்டும் கூடுற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? அரைப்புள்ளியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது முக்கார் புள்ளி. இப்போ முக்கார் புள்ளி எங்கே இடுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு தொகைச்சொல் இருக்குது, ஒரு மேஜரான ஒரு தொகைச்சொல் இருக்குது, அதை விரித்து சொல்கிற இடத்துல இந்த முத்தமிழ் அப்படிங்கிறப்போ இயலிசை, நாடகம், மூவேந்தர், சேர சோழ பாண்டியர், முக்கணி, மாப்பலாவலை, இந்த மாதிரி அதை விரித்து சொல்கிற இடத்துல நம்ம இந்த முக்கார் புள்ளியை பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒவ்வொரு சொற்றொடரோட இறுதியில் நம்ம இந்த முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். இப்போ கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இது கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்ல இந்த முற்றுப்புள்ளியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது சொற்குறுக்கங்கள், நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த சொல் குறுக்கங்களை பயன்படுத்துகிற இடத்துல நாம் இந்த முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். இப்போ திரு, வி, கா, மா, கா. இப்போ மாவட்ட கல்வி அலுவலர். இப்போ அந்த மாதிரி பயன்படுத்துறதுல
நம்ம வந்து முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். இப்போ ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த முற்றுப்புள்ளியாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பெயரின் தலைப்பெழுத்து. இந்த தலைப்பெழுத்து அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். தலைப்பெழுத்துனா என்ன? இனிஷியல் இருக்கு இல்லையா, அதான் வந்து தலைப்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த இனிஷியலை அடுத்து முற்றுப்புள்ளி வந்து வரும். அடுத்தது வந்து வினாக்குறி. ஒரு வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். இது உங்களுக்கே தெரியும், இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்ல. ஒரு கொஸ்டின் எங்கே செல்கிறாய் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க்கு, இந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது வியப்புக்குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், சரிங்களா, முதலியன உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வியப்பு, தமிழின் இனிமைதான் என்னே. இப்போ இந்த வியப்பு பக்கத்தில் இது பண்ணுறோம். அடுத்து அச்சம், பாம்பு பாம்பு. அடுத்தது அவலம், அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு அந்த அவலமான விஷயத்த வந்து சொல்கிறப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த வியப்புக்குறி இதை வந்து நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து ஒற்றை மேற்கோள் குறி. ஒரு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும். அதாவது இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஒரு தனி சொல் இருக்கு, அந்த சொல்லை வந்து நம்ம சிறப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். குறிப்பு பெயரச்சம் கொஞ்சம் இது லாஸ்ட் அந்த ஃபைனல் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை காட்டும்போது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சரிங்களா. இப்போ இதை மட்டும் விளக்கி காட்டுறோம். நல்ல அப்படிங்கிறது ஒரு குறிப்பு பெயரச்சத்துக்கான எக்ஸாம்பிள். இது நாமளே பார்த்துருக்கோம் இல்லையா, குறிப்பு பெயரச்சம் நடத்துகிறப்போ இந்த மாதிரி ஒரு தனி சொல்லையோ எழுத்தையோ விளக்கி காட்டுறப்போ நம்ம வந்து ஒற்றை மேற்கோள் குறியை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து இப்போ இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ் வருது, அதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துவோம். இங்கே பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் அப்போது, இப்போதுன்னு வரும், அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு அறிவிக்கிறாரு. சரிங்களா? அப்போது இது வந்து டபுள் கொட்டேஷனில் இருக்குது, இரட்டை மேற்கோள் குறியில் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு எழுத்தையோ சொல்லையோ விளக்கி காட்டுறப்போ பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து என்ன, இரட்டை மேற்கோள் குறிக்கு நடுவில் ஹைலைட் பண்ணுறப்போ நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி வந்து நம்ம ஏற்கனவே தொடர் வகைகளில் நேர்கூற்று அயற்கூற்று படிப்போம்ல, அதில் நேர்கூற்றுகள் வரும் இல்லையா, அந்த இடத்துலையோ அல்லது செய்யுள்ள அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இந்த இரட்டை மேற்கோள் குறியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ நேர்கூற்று, இப்போ திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ இது வந்து என்ன, இரட்டை மேற்கோள் குறி வர்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இது வந்து ஒரு நேர்கூற்று தொடர் இல்லையா, நேர்கூற்றுனாவே இரட்டை மேற்கோள் குறி பயின்று வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு கீழே பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பயிற்சி வினாக்களையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நாம் வந்து ஒரு சின்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதில் வந்து வெறும் எக்ஸாம்பிள், இந்த எடுத்துக்காட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டா போதும், இது மட்டும் தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் இருக்க அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதையே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2 இதோட ப்ரீவியஸ் இயர்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால் நான் அதெல்லாம் வந்து சொல்கிறது கிடையாது உங்களுக்கு. அது இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிசி நடத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் இருக்க கண்டென்ட்டை வந்து நான் அதனால தான் அதை தேடி தேடி படிக்கணுங்கிறதுனால அதை ஒரு கம்பைல்டாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
பொருள்களை எண்ணும் இடங்களில் டேஷ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஏடிஓ அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் 2023 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அது. சரிங்களா? அதே போல் இதுலேயே நிறைய தொடர் கேட்டிருக்காங்க. கீழே வந்து ஒரே எழுவாயில் இந்த அரைப்புள்ளிக்கு ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும், டேஷ் வரும் அப்படின்னு இந்த கண்டென்ட்டை மட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமு 2022 நடந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே மேலே இருக்குல்ல இந்த எக்ஸாம்பிள், இதுவும் கேட்டிருக்காங்க. இங்கே சா ஆண்டாளுக்கு பதிலாக கொஸ்டினில் கூ ஆண்டாள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் 2022 வந்து கேட்ட கொஸ்டின் இது. இதில் ஆப்ஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்த்ததும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த எண் 45 பக்கத்தில் இருக்குல்ல இந்த கார்புள்ளியை மட்டும் கொடுக்காம விட்டுருக்குறாங்க. மற்றதெல்லாம் கொடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம எடுத்ததும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. இந்த எண் 45 பக்கத்துலேயும் நம்ம வந்து கம்மா போடணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. வேற என்னன்னா இந்த ஒற்றை மேற்கோள் குறி பார்த்தோம் இல்லையா, ஒற்றை மேற்கோள் குறி. ஸோ இந்த கண்டென்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ஒரு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது பயன்படுத்துவது எது, என்ன இது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்குற மாதிரி. இது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 2022 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸை கொடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். இது வந்து 4 ஆப்ஷன்ல எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பண்டு கிழவர் அப்படிங்கிறதுக்கு கொட்டேஷன் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் அப்படின்னு சொல்லி டபுள் கொட்டேஷன் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஈஸி எக்ஸ்க்ளாமேட்டரி இருக்கு இல்லையா, இந்த ஆச்சரிய குறி கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இப்போது இன்னொன்று எதுவுமே கொடுக்காம ஃபர்ஸ்ட் எழுதணும்ல, சிகாமணியின் தந்தை பண்டிக்கிழவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளாங்காக ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, இது எதுவுமே வந்து வராது. எக்ஸ்க்ளாமேஷன் இருக்கிறது ஆப்வியஸாக வராது. அதே மாதிரி தான் இதுவும் வந்து வராது. எந்த ஒரு கொட்டேஷனும் இதுக்கு வராது. இது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த சிகாமணியின் தந்தை பண்டிக்கிழவர் இப்படின்னு எந்த இதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு கமாவோட வர்றது மட்டும்தான்
இதுக்கு கரெக்டான ஆன்சர். எல்லாத்துலேயும் கம்மா இருக்குது, ஆனால் என்ன இந்த கொட்டேஷனுக்குள்ளார இருக்கு, அது வந்து வராது. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து இதுவும் 2022 ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து நிறுத்தற்குறிகள் பார்க்குறப்போ இந்த வியப்பு குறி பார்க்குறப்போ இந்த கண்டென்ட் இருக்குல்ல, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலிய உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறி இட வேண்டும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் வந்து இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இதே மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்து இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி இந்த வியப்புக்குறியோட விளக்கம் மாதிரியே 4 சென்டென்ஸ் கொடுத்து அதில் கரெக்டான ஆன்சரை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லோடத கேட்டது. இதுவும் 2022 தான். இப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இடங்களில் பக்கத்தில் இங்கே ஒரு கமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது வந்து தப்பு. இங்கே கமாலாம் வரக்கூடாது. மற்றது இது ரெண்டும் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே சைடில் கமா கொடுக்கல, வியப்பு அவலம் பக்கத்தில் கமா கொடுக்கல, இந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த விளக்கத்தையே எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது மாணவர்கள் ஆம் என்பதை போல மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இதுக்கு வந்து சரியான நிறுத்தற்குறி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாணவர்கள் இதுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மாணவர்கள் பக்கத்தில் கமா இருக்க மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இதை சொன்னாங்க அப்படிங்கிறத நேர்குற்று பண்ணுற மாதிரி கமா இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் தப்பு. சரிங்களா? இங்கே வந்து கம்மா வராது. மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இங்கே மட்டும் ஒற்றை மேற்கோள் குறி வரும். இது மட்டும்தான் இதில் வந்து பண்ண வேண்டியது. லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் வரும். சரிங்களா? அவ்வளோதான். வேற எந்த மாதிரியுமே இந்த இது வந்து வராது. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இதுவும் 2002 வந்து கேட்டது. ஓகே, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இது இல்லாமல் இதோட நிறுத்தற்குறிகள் டாபிக்ஸ் வந்து முடிஞ்சது. இப்போ இது இல்லாமல் நம்ம ஒரு சில கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது அடைமொழி, சான்றோர்கள் அடைமொழி. இப்போ வந்து ஒவ்வொரு அடைமொழியாக சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து வழக்கமாக புக்கில் இருக்க மாதிரி தேசிய கவி சாதாரணமாக இருக்கிறது அந்த மாதிரி வந்து நான் எடுக்கலை. ஓகேங்களா? ஏன்னா புக்கில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் வந்து புக்லேயே படிச்சுக்க போகிறீங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. புக்கில் இல்லாத கண்டென்ட் என்னென்ன இருக்கோ அதை வந்து இப்போ வந்து இதில் சொல்ல போகிறேன். அதை வந்து தனியாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடைமொழி, சான்றோர்கள். இது வந்து ஒரே இதாக நம்ம வந்து முடிச்சிட முடியாது. ஏன்னா எத்தனையோ புலவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் அடைமொழி இருக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம்.
இப்போ இதில் ஃபர்ஸ்ட்ல என்ன அப்படின்னா அகத்தியர். இப்போ அகத்தியருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் முனி அப்படின்னு ஒன்று இருக்கு. தமிழ் முனி. இந்த தமிழ் முனி மட்டும் இல்லை, சேம் இதே மாதிரி குருமுனி, அடுத்து வந்து திருமுனி, இப்படிலாம் வந்து இவங்களுக்கு வந்து பேர் இருக்கு அகத்தியருக்கு. அடுத்து ரெண்டாவது யாரு அப்படின்னா கபிலர். கபிலரது வந்து புலன் அழுக்கற்ற அந்த நாளன் அப்படிங்கிற பேர் வந்து கபிலருக்கு வந்து சிறப்பாக சொல்லப்படுது. அடுத்து வந்து குறிஞ்சி கவி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அது நார்மலாக குறிஞ்சி பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா அது வந்து கபிலர் தான் எழுதுவார் இல்லையா, எல்லா இலக்கியத்துலேயும். ஸோ அது வந்து உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன இந்த சான்றோரோட அந்த அடைமொழி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வரலாற்று புலவர். வரலாற்று புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா பரணர். அடுத்தது பொய்யற்றவர். பொய்யற்றவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா நக்கீரர். இது வந்து பிடிஎஃபோடலாம் அட்டாச் ஆகிருக்காது, இதை நீங்களாக தான் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வேணும், அதனால் இதை நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம முன்ன ஃபாலோ பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் அடைமொழி பெயர்கள் வந்து நான் எழுதிடுறேன். இது யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகேங்களா? எடுத்ததும் கொஸ்டின் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஞாபகம் இருக்கா, எங்கேயாவது படிச்சிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து அருந்தமிழ் செல்வி. அருந்தமிழ் செல்வி. இப்போ இந்த அருந்தமிழ் செல்வி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாரு அப்படின்னா ஔவையார். அடுத்து அரச துறவி. இது ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஃபேமஸாக ஒருத்தரை வந்து பார்ப்போம், அரச துறவி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து கோச்சேரல்.
இப்படின்னு அழைக்கப்படுறது யாரு அப்படின்னா இளங்கோவடிகள். அடுத்து வந்து இன்தமிழ் ஏசுநாதர். இன்தமிழ் ஏசுநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இருப்பார் இல்லையா, அவரை தான் இன்தமிழ் ஏசுநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது தாண்டக சதுரர். இப்படி அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா அப்பர், அதாவது திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவரை தான் தாண்டக சதுரர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து வந்து வன் தொண்டர். வன் தொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா சுந்தரர். சரிங்களா? அடுத்து தென் வன் பிரம்மராயன். தென்வன் பிரம்மராயன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். ஓகே. அடுத்து வந்து தமிழ் வியாசர். நான் முன்னாடியே சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே இப்போ நான் என்ன எழுதி போடுறேனோ அதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்த ஆன்சர் பார்த்துக்காதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ஆன்சர் யோசிச்சுட்டு அப்புறமா தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எழுதுங்க. நம்பியாண்டார் நம்பி, அவரை தான் தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து வந்து தத்துவ கவிஞர். இந்த தத்துவ கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாருன்னா, அதாவது சித்தர்கள்லையும் இருப்பாரு, 10வது திருமுறையும் எழுதியிருப்பாரு. நீங்க அதை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமூலர். அவரை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தத்துவ கவிஞர் அப்படின்னு சொல்றோம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேயர் குலத்து சிற்றரசன். வேயர் குலத்து சிற்றரசன் இப்படி அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா பெரியாழ்வார். பெரியாழ்வார். அடுத்து வந்து கரிமாறன். கரிமாறன் இப்படி அழைக்கப்படுறவர் நம்மாழ்வார். அடுத்தது வைணவம்.
வைணவம் தந்த செல்வி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா, இது வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆழ்வார்களில் வைணவத்தை பற்றி பேசுகிற ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யாரு அப்படின்னா அது வந்து ஆண்டாள் தான் இல்லையா? ஸோ அதனால் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வைணவம் காத்த செல்வி, சாரி வைணவம் தந்த செல்வி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இப்போ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் அடைமொழி பெயர்கள் பார்க்கணுன்னா இது வந்து கிடையாது, அதுக்கான கண்டென்ட் வந்து இது கிடையாது. நான் புக்கில் இருக்க கண்டென்ட்லாம் விட்டுட்டு புக்கில் இல்லாத கண்டென்ட் என்ன இருக்கோ அதை மட்டும்தான், அதாவது நியூ புக்ஸில் மேக்ஸிமம் இல்லாத கண்டென்ட் எதுவோ அதை மட்டும்தான் இங்கே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அடைமொழி பெயர்கள் மட்டும் பார்க்க வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் புக் சோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணணும், சரிங்களா? இல்லை யாராவது அந்த கம்பைல் சோர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் கண்டென்ட் மாதிரி தான் இது வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் வந்து கொடுக்குறேன். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கௌட நெறி புலவர், கௌட நெறிப்புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? அடுத்து வந்து காளிவள்ளல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யாரு? சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.